போகர் 7000 முதற்காண்டம். சகஸ்ரார தியானம். உங்கள் தலைக்குள் 1008 இதழ் தாமரை பூக்கும் ரகசியம். காடு மிரந்தோடியே நமதக் கெய்வார் நலமான வாசி நிறைந்துள்ளே வாங்கில் ஆடு திருக்கடனமும் அம்பலமும் காணும் ஆட்டத்தின் குறிப்புதான் மேலோ கீழோ நாடு மூலதாரம் சபை நந்தோமென்றி நாட்டியே தலமாறு முருகிச் சுழியோடே பூட்டுக் கபாலம் புகுந்து குருபதத்தில் மேவி புகுந்த மண்டலத்திதழ்தான் 1008. இந்த வீடியோவில் போகர் தனது 130வது பாடலில் கூறியபடி சாதாரண மூச்சை பிரபஞ்ச சக்தியாக மாற்றி குண்டலினி சக்தியை உங்கள் கபாலத்தில் உள்ள சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு செல்லும் விஞ்ஞானத்தை பார்க்கப் போகிறோம். சித்தர்களின் ஞானப் பெருங்கடலில் நான் ஒரு சிறு மாணவன். என் விளக்கங்களில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பொறுத்தருள வேண்டும். உங்கள் மூச்சுக்காற்று உங்கள் தலைக்குள் இருக்கும் 1008 இதழ் தாமரையை மலரச் செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பாடலில் போகர் ஒரு ஆழமான யோக ரகசியத்தை உடைக்கிறார். நலமான வாசி என்பது வெறும் மூச்சு அல்ல, அது பிராணனின் உயிர் சக்தி. அதை உள்ளே வாங்கில், அதாவது சுழுமுனை நாடிக்குள் செலுத்தினால் மூலதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தி 6 ஆதாரங்களையும் தலமாறு கடந்து உப்பையேறும். இந்த ஆற்றல் கபாலத்திற்குள் கபாலம் புகுந்து சென்று 1008 இதழ்களை கொண்ட சகஸ்ரார மண்டலத்தை அடையும் என்கிறார். இதுவே சிவனின் திருநடனம் காணும் நிலை. இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உங்கள் நரம்பு மண்டலத்தில் உணர்வது எப்படி என்பதை தொடர்ந்து அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவிற்கு லைக் செய்யுங்கள். இந்த வாசியோக பயிற்சியின் இறுதி நோக்கம் தனிமனித உணர்வை பிரபஞ்ச உணர்வோடு கலக்க செய்வதே. குண்டலினி சக்தி சகஸ்ராரத்தில் உள்ள குருபதத்தை அடையும் போது நான் என்ற அகந்தை காண்கிறது. உடல் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்பட்டு முதுமை மற்றும் நோய் தடுக்கப்படுகிறது. இதுவே காயகல்ப நிலைக்கான முதல் படி மற்றும் சமாதி எனும் இறைநிலையை அடையும் பாதை. சகஸ்ரார அனுபவம். நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.